ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிழங்கா மீன் வச்சு குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம தக்காளி பழத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கரைச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிக்கிட்டேன். தக்காளி பழம் கல் மாதிரி இருக்குதுங்க, கரைக்கவே முடியறதில்ல இப்போ. அதனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் அரைச்சி வச்சு தக்காளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் நல்லா கரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படி தாங்க செய்வேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை உள்ளே போட்டுக்கலாம். தேங்காயம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மீன் போட்டுக்கலாம். கிழங்கா மீனுங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாதுங்க. கிண்டுனா மீன்லாம் உடஞ்சிருது, முள் தனித்தனியாக வந்துடுது. மண் சட்டியில் மீன் குழம்பு செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படி தாங்க மீன் குழம்பு செய்வேன். நான் செய்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இப்படி தாங்க செய்வேன். நல்லா கொதிச்சுட்டு மீன் வெந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, 2, 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு 5, 6 வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா கருக வறுத்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. மீன் குழம்பு ரெடி. கிழங்கா மீன். அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் சூடு இருந்துக்கிட்டே இருக்குங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இப்படி தாங்க மீன் குழம்பு செய்வேன். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.